பிறப்பால இந்துக்கள் எல்லா பெண்களுமே பரத்தைகள்னு சொல்றாரு. அவர் இப்படி இந்துன்னு அவரை எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் அம்பேத்கருடைய கொள்கைக்கு நேரில் வருதா இல்லை முரண்பட்டு வருதா? அம்பேத்கர் என்ன சொன்னார்? நீங்கள் இந்து மதத்துலேருந்து மதம் மாறினீங்கன்னா நீங்கள் புத்த மதத்துக்கு போங்கன்னு சொன்னார். திருமாவளவன் எத்தனை பேரை புத்த மதத்துக்கு போகிறவங்கள வழிகாட்டி விட்டார். கிறிஸ்தவனாக தானே மதம் மாற்றிட்டு இருக்காரு. முஸ்லீமாக மாறுங்கன்னு இவரே சொல்கிறாரா இல்லையா? இதுக்கு மாமா வேலை பார்க்குறாரா இல்லையா? பிறகு இவர் அம்பேத்கருடைய சட்டத்தை எப்படி மதிக்கிறாரு? ரவுடித்தனம் பண்ணியிருக்காரு ராகுல். செய்யலாமா? அப்படி ரவுடித்தனமா இல்லையா? ராகுல் காந்திக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணணும். அந்த ஆள் பாராளுமன்றத்துக்கு வரதே போதைப் பொருளை பயன்படுத்திட்டு தான் வாராருங்கிறது. இன்னொரு மலை ஜாதி எம்பியை இன்னொரு பெண்ணு அவங்கள இவர் இம்சை பண்ணியிருக்காரு, சீண்டி இருக்காரு. இதெல்லாம் ஒருத்தன் நிலை மறந்து நின்னதான், தன்னிலை மறக்கும் போது தான் இதெல்லாம் நடக்கும். கஞ்சா அடித்தா இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது மெத்தப்பெட்டமின் மாதிரி போதைப் பொருளை ஏதாவது பயன்படுத்தினா தான் இந்த மாதிரிப்பட்ட வேலை. அது அவ்வளோ இதையும் பாருங்கள், அந்த அறிகுறி எல்லாமே ராகுலுக்கு மேலே இருக்குது. பிராமண துவேஷத்துக்காக இப்போ அதுக்கு பிராயச்சத்தத்துக்கு வீட்டில் ரகசியமாக கூட்டிகிட்டு அந்த பாத பூஜையெல்லாம் பண்ணி காலை கழுவி குடிச்சிட்டிய. இதை ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மர் போட்டு உடைச்சிட்டார். அவரை பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போட்டீங்க. ஒருத்தர் பிராடுதனம் பண்ணி சர்டிஃபிகேட்டை போர்ஜரி பண்ணி நான் இந்து ஆதரவாளர்னு வச்சிருக்கான். அதை எப்படி கொண்டு போய் நிப்பாட்டினீங்க? இது அம்பேத்கரை அவமதிக்கிறதா இல்லையா? இழிவுபடுத்துறதா இல்லையா? ராசா கிறிஸ்டின் தானே, மதம் மாறி போயிட்டார்ல. அப்புறம் எப்படி நீலகிரி தனி தொகுதியில் போய் போட்டிட்டாரு? அது கேவலப்படுத்துறதா இல்லையா? அந்த சட்டத்தை இழிவுபடுத்துறதா இல்லையா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரியல் ஒன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ராகுல் காந்தி மேலே ஒரு 2 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க டெல்லி போலீஸ். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தவர்கள் அமித்ஷாவை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அவையும் இனியோட முடிஞ்சிடுச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? 2 விஷயம் சொல்கிறேன் சார். 1952 அந்த வருஷத்தில் அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய முதல் பாராளுமன்ற தேர்தல் அப்போ தான் நடந்துச்சு. அந்த தேர்தலில் மும்பை வடக்கு தொகுதியில் அம்பேத்கர் போட்டிட்டார் சார். அவரை தோக்க அடிக்கிறதுக்காக 2 முறை நேரு போய் பிரச்சாரம் பண்ணார். நேரு போய் மும்பை வடக்கு தொகுதியில் அம்பேத்கரை தோக்கடிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணார். அவங்களுக்கு கூட சேர்ந்து நின்றுது அந்த கம்யூனிஸ்ட் களவாணி கட்சி. இவங்க எல்லாம் சேர்ந்து, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து அம்பேத்கரை தோக்கடிச்சாங்க. 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் 52. அப்போ 15,000 ஓட்டுன்னா இன்றைக்கி அது 1.5 லட்சம் ஓட்டுன்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் ஒரு தோக்கடிச்சாங்க சார். அதோட முடிஞ்சு போகலை. அந்த வன்மம், அவருக்கு மேலே இருந்த வன்மம் நேருக்கு அதோட முடியலை. பழையபடி 54 பாந்திரா தொகுதியில் இடைத்தேர்தல் வருது. சரி, அதுலேயாவது நம்ம நின்று பாராளுமன்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதில் அவர் போட்டிட்டார், இடைத்தேர்தலில் போட்டிட்டார். அங்கேயும் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் நிப்பாட்டி அவரை தோக்கடித்து அவர் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க சார். ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அமைப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு முந்தின அரசியல் அமைப்பு ஜனசங்கம். இப்போ பாஜகன்னு இருக்குது. இதுக்கு முந்தின அமைப்பு ஜனசங்கம். அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் அமைப்பு தான். பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் அமைப்பு தான், இதுதான் உண்மை. அந்த அவங்க ஜனசங்கத்தினுடைய அன்னைக்கு அவங்களுக்கு நிறைய எம்எல்ஏலாம் இருந்தனால அவங்க மேல் சபைக்கு அம்பேத்கரை தேர்வு செய்தாங்க. உண்மை, வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மை, இங்கே எல்லாம் சொல்லாத உண்மை. அவரை அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்ற மேல் அவைக்காக ஜனசங்கம் ஆதரித்து அவரை மேலே கொண்டு போனாங்க. காங்கிரஸ் பாராளுமன்றத்து வாசலே மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை வெளியே தள்ளினாங்க. அதான் நேரு பண்ணது, அதான் இவர் பண்ணார். இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன். இவங்க இன்றைக்கி பாஜகவை பற்றி பாடம் நடத்துகிறாங்க. திருமாவளவனுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியுமான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் படித்தாருன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம். அது அடுத்தது லண்டனில் 1920-21 டாக்டர் அம்பேத்கரை அங்கே தங்கி படித்தார், மேற்படிவு படித்தார். அப்படி படித்த நேரத்தில் அவர் தங்கி இருந்தது எங்கே அப்படின்னா வடமேற்கு லண்டனில் காம்ப்டன் நகர் அந்த பகுதியில் கிங் கென்ட்ரி சாலையில் 10ஆம் நம்பர் வீட்டில் அவர் தங்கியிருந்தார். அந்த வீட்டை 2015 அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இவர் தங்கியிருந்த வீடு தான், ரெண்டல் ரெண்டலுக்கு தான் தங்கியிருந்தார். இவர் சொந்த வீடெல்லாம் வச்சு யாராங்க படிக்க போகிறவங்க வாங்க முடியாதெல்லாம் அந்த மாதிரி வாங்கலை. அந்த வீட்டை லண்டனில் உள்ள அந்த உரிமையாளர் விற்கிறார் 2015. இதை யார் கண்டுபிடிச்சி, எல்லாத்துக்கும் தான் தெரியும், ஆனால் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா மகாராஷ்டிராவில் 2015 முதலமைச்சராக இருந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவேந்திர பட்நாயக், பாஜகவினுடைய முதலமைச்சர். இது கவனத்துக்கு வருது. இவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நாட்டினுடைய ஒரு சட்ட மாமேதை அவர் தங்கி படித்தது அது விலைக்கு வருது, நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் சார்பாக, மாநில அரசு சார்பில் அதை 30 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க.
அந்த வீட்டை வாங்கி அதை வந்து வாங்கி ஒன்றும் இவங்க வேறு பர்பஸுக்கு இல்லை, அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு நினைவகமாக அதை மாற்றினாங்க, ஒரு அருங்காட்சியகமாக மாற்றினாங்க. அவர் பயன்படுத்தின பொருட்கள், அவருடைய ஓவியங்கள், அவருடைய படைப்புகள், அவர் என்னென்னலாம் வச்சுருந்தாரோ அங்கே போகக்கூடியவங்க, லண்டனில் உள்ளவங்க யாராவது போனாங்க, இல்லை இந்தியாவிலேருந்து அங்கே போகக்கூடியவங்க வந்து அம்பேத்கரை பற்றி நினைவு கூறத்தக்க வகையில் அவரை பெருமை சேர்க்கறதுக்காக அதை பண்ணாங்க. அதுலேயும் வந்து லண்டன் நகராட்சி சபையிலேருந்து அதுக்கு ஒரு இடையூறு வந்து ஒரு அதாவது க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க. மோடி நேரடியாக தலையிட்டு வெளியுறவுத்துறை மூலமாக அதெல்லாம் சரி பண்ணி மழைப்படி அதை இயக்க வச்சாங்க. நீங்கள் எப்படி வந்து பாஜக, மோடி, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் வந்து அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுதுன்னு கட்டமைச்சிங்கன்னா இது யாராவது ஏற்றுக்க மாதிரி ஏதாவது இருக்கா? இன்னொரு விஷயமா நான் சொல்கிறேன், அம்பேத்கருடைய சட்டம் என்ன சார்? அம்பேத்கர் என்ன சொன்னார்? சுதந்திரம் அடையும் போது என்ன சொன்னார்? அதாவது பிரிவினைன்னு முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே இதை வந்து இழுக்க முடியாது, பிரிவினை தான் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா மதத்தின் சார்பில், மதத்தின் அடிப்படையில் நாட்டை வந்து கூறு போடுறீங்க, அதுவும் முஸ்லீம் இந்துங்கிற அடிப்படையில் பிரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன, அவர் சொன்னது என்ன பாயிண்ட் சொன்னார்? இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுங்க, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்கள், கிறிஸ்தவங்க, பார்சிகள், மற்றவங்க எல்லாம் யாரெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் அவ்வளோதையும் இந்தியாவுக்கு திருப்பி எடுத்துருங்க. கரெக்டாக தானே சொன்னார்? இதை யாராவது செய்தாங்களா? காஷ்மீருக்கு வந்து 370ங்கிற இதை சரத்தை சேர்க்க வேண்டாம்னு சொன்னார் அவர். அவரை ஓரங்கட்டிக்கிட்டு மற்றவங்க மூலமாக நேரு வந்து அதை நிலைநாட்டி அவர் வந்து காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுத்தாரா இல்லையா? அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ்சி பட்டியலில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்துவாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க கிறிஸ்தவங்களாகவோ முஸ்லீமோ மதம் மாறிட்டாங்க அப்படின்னா அந்த கிறிஸ்தவ மதத்துலேயும் முஸ்லீம்லேயும் மதம் ஜாதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அல்ல, அதை மதம் மாறிட்டாங்க அப்படின்னா அங்கே இந்த பிரிவு ஏற்றத்தாழ்வெல்லாம் இல்லை, அதனால அவங்களுக்கு இந்த உரிமை கிடையாது, சலுகைகள் கிடையாது. எஸ்சி பட்டியலுக்கான உரிமைகள், சலுகைகள் எல்லாம் அது கிடையாது. அவங்க பிசி போயிடுவாங்க, பேரணும், அப்படி தான் அவர் எழுதி வச்சிருக்காரு. நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு யார் சார்? கிறிஸ்டின் சார். அவர் கல்யாணத்தோட மதம் மாறி போயிட்டார். போன சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து வானூர் சட்டமன்ற தொகுதியில் நின்னார் சார். அது தனி தொகுதி, பொது தொகுதி கிடையாது, தனி தொகுதியில் அவர் நின்று தோற்று போயிட்டார். அது வேற கதை. எப்படி இவர் நின்னார்? இது வந்து அம்பேத்கர் எழுதின சட்டத்துக்கு முரணானதா சரியானதா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? அதில் என்ன சர்டிஃபிகேட் என்ன கொடுத்துருக்காரு? இந்து ஆதி திராவிடர்னு கொடுத்து அதில் போய் நின்றுட்டார். அடிப்படையில் இந்த ஆளும் ஒரு நான் லாயர்னு வேற சொல்கிறார். எப்படி இது வந்து அந்த சட்டத்தை கேலி கூத்தாக்குறது இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவனா மதம் மாதிரி போயிட்டீங்க, போன பிறகு கிறிஸ்தவன்னு சொல்லுங்கள், நீங்கள் பொது தொகுதியில் நில்லுங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஒரு தனி தொகுதி வந்து இந்துக்களுக்கான தொகுதி சார். அது இந்து ஆதி திராவிட பட்டியலின சமுதாயத்தில் உள்ள ஒரு இந்து தான் அதில் போட்டியிடணும். விடுதலை சிறுத்தைகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நிப்பாட்டுங்க, ஒரு இந்துக்கான நிப்பாட்டுங்க. ஒருத்தர் ஃப்ராடுதனம் பண்ணி சர்டிஃபிகேட்டை வந்து போர்ஜரி பண்ணி நான் இந்து ஆதி திராவிடர்னு வச்சிருக்கான், அதை எப்படி கொண்டு போய் நிப்பாட்டினீங்க? இது அம்பேத்கரை அவமதிக்கிறதா இல்லையா? இழிவுபடுத்துறதா இல்லையா? ராசா கிறிஸ்டின் தானே, மதம் மாறி போயிட்டார்ல, அப்புறம் எப்படி நீலகிரி தனி தொகுதியில் போய் போட்டிட்டாரு? அது வந்து கேவலப்படுத்துறதா இல்லையா? அந்த சட்டத்தை இழிவுபடுத்துறதா இல்லையா? சரி, நீங்கள் வந்து ஒரு இது கடந்த, அதாவது இவங்க எதிர்கட்சியாக, திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது வந்து ஒரு பேட்டியில் வந்து தயாநிதி மாறன் சொன்னார், தீண்டத்தகாதவர்கள்னு சொன்னார். இது வந்து அந்த மக்களை இழிவுபடுத்துறதா இல்லையா? எந்த கேட்டகரியில் இது வரும்? இவரே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரே வந்து சிதம்பரம் தனி தொகுதியில் எப்படி போட்டிடுறாரு? அவர் நான் இந்து இல்லைன்னு தானே சொல்கிறார். சர்டிஃபிகேட் மட்டும் இந்துன்னு வச்சிருக்காரு. ஆனால் இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்காக மாநாடு நடத்திட்டு இருக்கார். சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்துவா இருக்காதுங்கன்னு சொல்கிறார். எல்லாரும் மதம் மாறிடுங்கன்னு சொல்கிறாரு. பிறப்பால் இந்துக்கள் எல்லா பெண்களுமே பரத்தைகள்னு சொல்கிறாரு. அவர் இப்படி இந்துன்னு அவரை எப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் அம்பேத்கருடைய கொள்கைக்கு நேரில் வருதா இல்லை முரண்பட்டு வருதா? அம்பேத்கர் என்ன சொன்னார்? நீங்கள் இந்து மதத்துலேருந்து மதம் மாறினீங்கன்னா நீங்கள் புத்த மதத்துக்கு போங்கன்னு சொன்னார். திருமாவளவன் எத்தனை பேரை புத்த மதத்துக்கு போகிறவங்கள வழிகாட்டி விட்டார். கிறிஸ்தவனாக தானே மதம் மாற்றிட்டு இருக்காரு. முஸ்லீமாக மாறுங்கன்னு இவரே சொல்கிறாரா இல்லையா? அதுக்கு மாமா வேலை பார்க்குறாரா இல்லையா? பிறகு வந்து இவர் வந்து அம்பேத்கரோடைய சட்டத்தை எப்படி மதிக்கிறாரு? புத்த மதத்தை தானே அம்பேத்கர் சொன்னார். தமிழ்நாட்டில் எத்தனை புத்தர் கோயில் கட்டியிருக்காரு? புத்த விகார் எத்தனை? இதை வந்து திருமாவளவன் இதுவரைக்கும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புத்த விகார் கட்டியிருக்காரு தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள். எல்லாமே ப்ராடு சார், எத்துவாளித்தனம் பண்ணுறது. இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதானே. கருணாநிதி சொல்லாததை அம்பேத்கரை வச்சு நீங்கள் வந்து பேசுகிறது எல்லாம் வந்து அவரை பேசியிருக்காருல. 8 காலத்தில் வேறு போட்டுருந்தாங்களே தினத்தந்தியில் அந்த சமயத்தில். இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் அது பிழைப்புக்க வேண்டி தான் நீங்கள் பேசிட்டு தெரியுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சீசன், இப்படி தான் பேசிட்டு அலையிறீங்கன்னு சொல்லிட்டு அவரே சொன்னார்ல. அவருக்கு மகன் வந்து இப்போ வந்து நின்றுட்டு தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்துகிறார். கேலி கூத்தா இல்லையா இது? இதை விட பாராளுமன்றத்தில் வந்து நேற்றுக்கு வந்து ரவுடித்தனம் பண்ணியிருக்காரு ராகுல். செய்யலாமா அப்படி? ஒரு வயசான ஒரு சாரங்கன்கிற ஒரு பாஜகவினுடைய ஒரு மூத்த உறுப்பினர், அவர் ஒரு சமூக சேவகரும் கூட. ஒடிசா மாவட்டத்தில் மலைவாழ் மக்களுக்காக சேவை செய்துட்டு இருக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவருக்கு பின்புலத்தை நோண்டி பார்த்தீங்கன்னா அவர் டெல்லி ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருந்தவர்.
அவர் போய் சாதாரணமாக தாடி வச்சுட்டு தெரு பைப்பில் குளிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இருந்த ஆள் அவரை போய் தனியாயமாக தள்ளி விட்டுக்கிட்டு அவன் நான் புஸ்தம் பண்ணினேன்னா இது என்ன சார், இது ரவுடித்தனமா இல்லையா? வந்து ராகுல் காந்திக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணணும் சார். அந்த ஆள் பாராளுமன்றத்துக்கு வரதே வந்து போதைப் பொருளை பயன்படுத்திட்டு தான் வாராருங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. அவருக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணினீங்கன்னா, ஏன்னா நார்மலாக இருந்தான்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல. ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி கண்ணியம் இல்லாமல் நடப்பாங்களா? இன்னொரு மலை ஜாதி எம்பியை இன்னொரு பெண்ணு அவங்கள இவர் இம்சை பண்ணியிருக்கார், சீண்டியிருக்கார். இதெல்லாம் ஒருத்தன் நிலை மறந்து நின்னதான், தன்னிலை மறக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும். கஞ்சா அடித்தா இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது மெத்தப்பெட்டமின் மாதிரி போதைப் பொருளை ஏதாவது பயன்படுத்தினா தான் இந்த மாதிரிப்பட்ட வேலை. அது அவ்வளவு இதையும் பாருங்கள், அந்த அறிகுறி எல்லாமே ராகுலுக்கு மேலே இருக்குது, அவருடைய செயல்கள் மூலமாக இருக்குது. சார் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சார், அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கா இல்லையா? ஒரு சட்டை போட்டு போகிறதுக்கு துப்பு இல்லை, டீ ஷர்ட் போட்டு இந்த ஆள் போகிறார், ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிறாரு. இவங்க அம்பேத்கரை தூக்கு பிடிக்கிறாங்க. இவங்க அப்பா என்ன பண்ணாரு, தாத்தா என்ன பண்ணாரு, இல்லை பாட்டி என்ன பண்ணாங்க, இல்லைன்னா அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அம்பேத்கருக்கு உள்ள கதையெல்லாம் இந்த ஆளை படிக்க சொல்லுங்க. இப்படி தான் சார் இருக்கும். அதனால இவங்க இப்போ நாடகம் நடத்திட்டு இருக்காங்க சார். இதுக்கெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த உண்மைகளெல்லாம் முன்னாடினே தெரியாது. இவங்க என்ன பாருங்க, அங்கே காலையில் ஆரம்பிச்சாங்க, அந்த காலையில் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க டெல்லியில். அப்படியே சாயந்தரங்க டிபேட்டு சார். கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு குற்றவாளி அல்பமா பாசா ஒரு பயங்கரவாதி, அவனுக்கு ஊர்வலம் நடத்திட்டு இருக்காங்க. இங்கே செய்தியிலே வரல சார். எதை மறைக்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஊதா உங்களுக்கும் ஒரு 10-15 பேர்ட்டாவது உங்களுக்கே வந்திருக்கும். உதயநிதி சின்னமேளம் அவர்கள் பிராமணனை கூட்டிட்டு பாத பூஜை நடத்தினாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் தான் வந்துருச்சுல. எல்லாருக்கும் ஒரு தோஷம் இருக்கும், ஒரு பிராமண தோஷம் வந்துடுச்சா, அது ஏதோ பரிகாரம் பண்ணியிருக்கு. ஆமாம், பரிகாரம் பண்ணாரு. இந்த செய்தி எல்லா இடமும் போயிட்டு இதை அப்படியே மாற்றணும், அம்பேத்கர்னு தூக்கிட்டு போகிறாங்க. இதை மாற்றுக்கு இன்னொரு வேண்டாதே. அது நான் சொல்கிறேன், பரிகாரத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் தான் ப்ரௌடு கிறிஸ்டின், அப்படி தானே சார் சொல்கிறாரு. கிறிஸ்தவங்களுக்கும் பரிகாரத்துக்கும் என்ன சம்மந்தம்? கிறிஸ்தவ மதத்தில் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கா, நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கா? இதெல்லாம் இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவங்க செய்யக்கூடியது. நீங்கள் இப்போ பரிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்குன்னு அப்போ பிராமணனுக்கு எதிராக ஏதோ பண்ணியிருக்கீங்களா, ஏதோ பண்ணிவிட்டீங்களா? அதுக்கு தானே பரிகாரம் பண்ணால் தான் இன்னும் அடுத்த முதலமைச்சராக வர முடியும். அப்படி தானே சொல்லிவிட்டாங்க ஜோசியர். அதனால் இப்போ பிராமண துவேஷத்துக்காக இப்போ அதுக்கு பிராயச்சத்தத்துக்கு வீட்டில் ரகசியமாக கூட்டிகிட்டு அந்த பாத பூஜையெல்லாம் பண்ணி காலை கழுவி குடிச்சிட்டியே. இதை ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மர் போட்டு உடைச்சிட்டார். அவரை பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போட்டிங்க, அவ்வளோதானே. எதுக்கு அவரை கைது பண்ணணும்? அவர் அப்படி என்ன பாதக செயலை செய்தார்? கருத்துரிமை அவரு கிடையாதா? அடிப்படையில் அவரும் ஒரு லாயரு, அவருக்கு தெரியாதா இதெல்லாம்? உண்மையை தானே சார் சொன்னார். அப்பட்டமாக பேசுனது தானே. அதில் ஏதாவது ஒட்டுனது இல்லைன்னா ஆடியோ உண்மைக்கு புறம்பானதுன்னு எதுவுமே இல்லையே. உண்மையான அந்த தொலைபேசி உரையாடலை அவர் வெளியிட்டார், அவ்வளோதானே. பாத பூஜை பண்ணது வெளியே தெரிஞ்சு போச்சு, மேட்ரு அதுதான். உடனே அவரை போய் கைது பண்ணிட்டீங்க. கைது பண்ணிவிட்டு இந்த பக்கம் போய் கோயம்புத்தூரில் போய் நின்றுட்டு நான் ப்ரௌடு கிறிஸ்டின், சங்கிகளுக்கெல்லாம் எரியும், சங்கிகளை இந்துக்காரன், நீங்கள் சங்கின்னு சொல்கிறது இந்துக்காரனை. நீ மதம் மாறி போனது தப்பு இல்லை சார், அது உங்களுடைய விருப்பம் சார். பொண்டாட்டிக்காக வேண்டி அதெல்லாம் கேவலம் சார். ஒரு பெண்ணுக்காக வேண்டி மதம் மாறினதெல்லாம் ஒரு மனுஷனோட அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. எங்கள் ஊருக்காரங்க நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, அதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் மாவு, பால் பவுடர், இதுக்கெல்லாம் மதம் மாறிட்டு அங்கே போய் என்னத்தெல்லாமே பேசிட்டு இடக்கிப்போம். அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஒரு கொள்கை ரீதியாக எனக்கு அந்த மதம் பிடிச்சிருக்கு, அதனால் நான் போகிறேன்னு சொல்கிறாரு பாருங்கள். ஒருத்தன் கூட 1% கூட தேர்றாரு. எல்லாம் மோகன்சி லாசரஸ்லேருந்து எல்லாம் ஏதோ பணம் கொடுத்தாங்க, எதுவும் ஒன்று போனாங்க, அதனால் போகணும். இன்னொன்று லாசரஸ் ஞாபகத்துக்கு வந்தனால கேட்குறேன். ஊரில் உள்ளவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் இந்த ஆள் ஜெபம் பண்ணிட்டு கிடக்கு, குழந்தை வரம் கேட்டு. குழந்தை பிறக்கும், நீ ஜெபம் பண்ணால் குழந்தை கிறங்க. அந்த ஆளுக்கு ஏன் குழந்தை இல்லை? பெரிய ஒரு தீர்க்க தரிசி தானே சார். அவருக்கு குழந்தை பத்திரிக்கல, ஊரில் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி குழந்தை பிறகு வைக்கிறாரு, என்னெல்லாமோ பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவருக்கு மட்டும் குழந்தையே இல்லை. அதுக்கு அவர் அப்போ கர்த்தாட்ட கேட்க மாட்டார். அவர் ஏசுகிட்ட கேட்கலையா? அப்போ நேரடியாக ஏசுகிட்டே பேசக்கூடிய ஆள் அவரும் ஒரு ஆளாம் தமிழ்நாட்டில். எல்லாம் அவ்வளவு எப்துவாளி தானே சார், ஏமாத்து தானே. இவங்க எல்லாரும் சேர்ந்தா திமுக கொண்டு ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நான் ப்ரௌடு கிறிஸ்டின் இவர் சொன்னார் பார்த்தீங்களா, உதயநிதி சின்னமேளம் அவர்கள். இது சொல்லிவிட்டு அப்படியே சங்கிகளுக்கு எரியும், சங்கிகளுக்கு கோபம் வரும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறார். சங்கின்னு யாரை சொல்கிறார்? இந்துக்களை சொல்கிறார். மகாராஷ்டிராவில் இந்துக்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒருங்கிணைஞ்சான், எதிர்கட்சியே இல்லாமல் போச்சு. எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் ஆக்கிவிட்டாங்க. ஆந்திராவில் பக்கத்து மாநிலம் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் அங்கே இருந்து இந்து கோயிலாக உடச்சிட்டு இருந்தார். இப்போ இங்கே தமிழகத்தில் பண்ணுற மாதிரி இந்து கோயிலாக உடச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சர்ச்சையாக கட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் இந்து விரோதமாக பண்ணாங்க. ஏழுமலையில் அந்த திருப்பதியில் போய் நின்றுட்டு அங்கேயும் என்னெல்லாமோ பண்ணாங்க. திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளே கிறிஸ்தவ மதம் மாறி போனவங்கலாம் கிறிஸ்தவங்களெல்லாம் கொண்டு போய் உள்ளே நுழைச்சி விட்டாங்க. எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணாங்க. முடிவு என்னாச்சுது? இந்துக்கள் கொஞ்சம் தான் உஷாரானாங்க, கொஞ்சம் தான் சிந்திக்க ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் அந்த விழிப்புணர்வு வந்துச்சு.
காயலங்கடையில் தூக்கி வச்சுட்டாங்கல்ல, அங்கே 2000 ரூபா கொடுத்தாரு சார் பெண்களுக்கு. ஒரு ஆளுக்கு வந்து குடும்ப அட்டைக்கு 2000 ரூபா கொடுத்தாரு. அதனால் பெண்களெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, குடும்பம் அவ்வளோ நமக்கு ஓட்டு போட்டுரும், நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லி எவனோ சொல்லி இங்கே கொடுத்த அதே ஃபார்முலா தான் கொடுத்து பார்த்தாரு. எங்கே சார் வந்துச்சு? வரவே இல்லை. இங்கே மட்டும் என்ன நடக்க போகுது? அதான் இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. 2026 கட்டாயம் இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. அதாவது எல்லோருக்கும் பொதுவான ஆள் சார் துணை முதலமைச்சர், அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர்லாம் பொதுவான ஆள். ஒன்று நீங்கள் எல்லா மதத்துக்கும் வந்து வாழ்த்து சொல்லி ஒரே மாதிரி நடங்க. இல்லையா எந்த மதத்துக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டாம். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகாதுங்க, அந்த டாப்பிக்கே எடுக்காதுங்க. உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு கடவுள் மறுப்பாளர், நாங்கள் கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு போங்க, நாங்கள் ஏற்றுக்குவோம். ஒரு இந்துவாக நான் ஏற்றுக்குவேன் சார். இவங்க பண்ண அயோக்கியத்தனத்தை பார்த்து தான் நான் அடிப்படையில் சின்ன வயசில் திமுக போஸ்ட் ஓட்டிட்டு நடந்த ஆள். எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் தான் எங்கள் ஊரில் திமுக கொடியை கட்டின ஆள். அதில் அந்த சின்ன வயசில் அப்படியே நம்ம அவங்க கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு திரிஞ்சோம். அப்புறம் தான் வந்து இதை பற்றி புரிதல் வந்த பிறகு தான் இந்த விரோத கட்சி தான் திமுகன்னு என்னைக்கு புரிஞ்சுதோ அன்னைக்கு அந்த கட்சி அது சார்பில் இல்லாமல் நான் வெளியே வந்தேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.